முதல்ல ட்ரூ லவ்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரி, லவ்னா என்ன? அப்போ லவ் அகைன் பண்ணுறாங்க. ஓகே, நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், லவ்னா ஓகேவா வெறும் 100% இன்ட்ரெஸ்ட் லவ் தான். நம்ம ஒரு பர்சன் நம்ம ட்ரூ லவ்னா முன்னாடி என்ன நினச்சோம், நம்ம வந்து ஒரு பர்சனை அப்சஸிவாக லவ் பண்ண போகிறோம், ஓகே, ரைட்டா? அவங்க அந்த லவ் வந்து மாறவே மாறாதுன்னு நினச்சோம். இதான் நீங்கள் ட்ரூ லவ் நினச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய கப்பலை பார்த்துருப்பீங்க. ஏன் 5 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆகுது, 7 வருஷம் கழிச்சு பிரேக்கப் ஆகுது, ஏன் நடக்குது? நீங்கள் ட்ரூ லவ் தான் சொல்கிறீங்க, ஏன் நடக்குது? பிகாஸ் லவ்னாலே என்னன்னு தெரியாது. ஓகே, அந்த சொசைட்டி இன்னமும் யோசிச்சுப்பாங்க. தமிழ்நாடு ஹோல் இந்தியாவே உங்கள் லவ்னால என்னன்னு ஒழுங்காக சொல்லி தரது. லவ்ங்கிறது வெறும் இன்ட்ரெஸ்ட் லெவல். நாம ஒரு பர்சன் மேலே 100% அப்சசிவாக இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்போம். அந்த ஃபீலிங் நம்ம லவ்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, அது வெறும் இன்ட்ரெஸ்ட் லவ். அது ஃபிக்ஸ்டு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் லெவல் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகேவா? நம்ம இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் சைக்காலஜிக்கலி எவ்வளோ கரெக்டாக நடக்கிறனோ அப்போ என் பார்ட்னருக்கு என் மேலே 100% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் சைக்காலஜி தப்பாக நடந்தேன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் டவுன் ஆகி விட்டு போயிடும். சிம்பிள். இப்போ நிறைய ரூல்ஸ் இருக்குது. பிரியாணி எடுத்துக்கோங்க. பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா? போட்டு நான் குழந்தை கட்டுவீங்க, ரைட்? சூப்பராக. ஒரு வேலை கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுங்க. ஒரு வாரம் டெய்லி 3 வேளையும் பிரியாணி கொடுத்தா என்ன? வெறுத்துரும். பிரியாணி ஃபேவரட்டான ஃபுட்டு தானே. ஏன் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் குறையுது? பிகாஸ் இது ஒரு அவைலபிலிட்டி. ஒரு நம்ம பார்ட்னர் இருக்காங்கன்னா நம்ம எப்பயாவது நம்ம கூட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது அவங்ககிட்ட நல்லா பேசணும்னு தோணும். எப்பயுமே இருந்தாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் போகும். புரியுதா?